ஹாய் மை டியர் என்டர்டைனர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் பேர் தேவிகா அண்ட் டேனி அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஃபீல் குட் எபிசோட பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பார்ட் 1 யாரும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா பார்ட் 1 டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேங்க. பார்ட் 1 பார்த்தா தான் பார்ட் 2 புரியும். ஸோ வாங்க கதைக்குள்ளே என்ன ஏது இருக்குது, ஸோ என்ன ரீசன்னால தேவிகா போயிட்டு டேனிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற கதையை சுவாரஸ்யமாகவும் ஃபீல் குட்டாகவும் உங்களோட ஃபேவரட்டான ஸ்நாக்கையும் ஹெட்ஃபோனையும் காதில் மாட்டிட்டு நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டைனருக்கு ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காமல் டிங்கன்னு தட்டிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட்டையும் போடுங்க. என்னன்றதை பார்க்க ஆரம்பிக்கலாம். கதைக்குள்ளே போகலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டே இருக்கும்போது ஒரு கெட்ட கனவு வரும். என்ன அப்படின்னா யாரோ ஒரு வில்லன் நம்ம ஹீரோயின் தாக்குற மாதிரியே இருக்கும். ஆனா அது யாரு என்ன அப்படிங்கிறது பிளர்ரா இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினை யோசிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா தேவிகா, டேனி, அப்புறமா தேவிகாவோட தங்கச்சி இவங்க 3 பேர் ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா இது போல ஹைதராபாத்துக்கு எப்படி போறது, இதுக்கு நமக்கு ஒரு ஐடியா வேணுமே, ஏன்னா ஜக்கியும் சமாளிக்கணும் வீட்லயும் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது தேவிகாக்கு அப்பதான் ஒரு ஐடியா வரும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு குழந்தை இது போல நான் ஒரு சிங்கிங் காம்படிஷன் ஜாயின் பண்ணியிருக்கேன், அதாவது கலந்துக்க போறேன், அது ஹைதராபாத்ல தான் நடக்க போகுது அப்படிங்கிறத இதை தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம தேவிகாவும் அவங்க தங்கச்சியும் போயிட்டு அந்த குழந்தையோட வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. அங்க பார்த்தாதான் படத்தோட இன்னொரு ஹீரோவை காட்டுவாங்க. இவர் அந்த குழந்தையோட சித்தப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்களும் இது போல இந்த குழந்தைய பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறமா தான் தெரியும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம குழந்தையோட சித்தப்பாட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனா அவர் கூப்பிட்டு இது போல கேட்பாரு, ஏங்க இது போல ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது போல நான் தானே மியூசிக் டீச்சர், நானும் அவ கூட பார்த்தா நல்லா இருக்கும்ல, எப்படி பாடுறா என்ன ஏது அப்படின்றது எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அவங்களும் சரி ஓகேங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தேவிகா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா இதை போல நான் என் வீட்டை விட்டு வெளில வரணும் அப்படின்னா எனக்கு பர்மிஷன் தேவைப்படுது, இந்த பர்மிஷன் மட்டும் நீங்க கேட்டீங்க கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்கற அந்த குழந்தையோட சித்தப்பா என்ன பண்ணுவாரு, சரி ஓகேங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்ப அப்படியே காலைல பார்த்தா தான் ஒரு காமெடியா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே அந்த குழந்தையோட சித்தப்பாவும் ஹீரோயினோட அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இதை பாக்குற ஹீரோயின் இது போல பர்மிஷன் கொடுக்கலன்னா நான் எங்கேயும் போகாம இருக்க முடியாது, நானும் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயினோட வீட்டுல ஒத்துக்கவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கல்யாண நாட்கள் ரொம்ப கிட்டக்கு தான் இருக்கு அப்படிங்கறனால என் பொண்ணை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவாரு. இதனால ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க பிளான் பண்ணி இது போல நான் தப்பிச்சு போறதுதான் கரெக்டான வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தங்கச்சி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இது போல நீ இந்த இடத்துக்கிட்ட வெயிட் பண்ணு, நான் என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோல் நம்பர் 2 அப்படிங்கிற அந்த பிளானை அவங்க கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பிளான் போட்ட மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சித்தப்பா கூட கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. கிளம்பி போகிற ஹீரோயினும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க கிளம்பலாம் அப்படிங்கும்போது டக்குன்னு வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டேனி வந்தால் தானே நம்ம ஹீரோயின் கிளம்ப முடியும். ஸோ அப்போ தான் டேனி சொல்லுவார், நீ கவலைப்படாத நான் வண்டிக்கு மேலே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்குற ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட சித்தப்பாவும் கேட்பாங்க. ஒன்றும் இல்லைங்க என் ஃப்ரெண்டு இங்கே தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சமாளித்து இவங்களும் ஹைதராபாத் கிளம்புற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா தேவிகாவோட வீட்டில் தான் காட்டுவாங்க. தேவிகா வீட்டில் என்ன ஃபோன் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா ஜுகி இது போல வீட்டுக்கு பொண்ணு கூட வெட்டிங் ஷூட் எடுக்க போறதா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்குற தங்கச்சி மேலே போயிட்டு தேவிகா கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க ஒரு லெட்டர் எடுத்துருந்துருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தேவிகா இது போல தப்பிச்சு ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரியா இருக்கும். இதை பார்க்குற அப்பா இந்த மாதிரி அவ எப்படி தப்பிச்சு ஓடனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா செம்ம டென்ஷனா இருக்கிறதுனால அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு மயக்க போட்டு அந்த சேர்ல ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் தங்கச்சியும் கேட்பாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன அப்படின்னா பொண்ணு இது போல தப்பிச்சு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா தண்ணியை தெளிச்சு எவ்வளவு சீக்கிரம் அவளை கண்டுபிடிக்கணும்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டி தீக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்க அப்படியே பார்த்தா ஜுகி வந்திருப்பாரு வீட்டுக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவிகா கூப்பிடுங்க அப்படின்னு பார்த்தா அப்ப தங்கச்சி சமாளிச்சிருவாங்க. என்ன அப்படின்னா அது போல அவ கோயிலுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க கோயிலுக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு ஜுகி கேட்டா அவ கோயிலுக்கு போயிட்டு அப்படியே எங்க சித்தி வீட்டுக்கு போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா தேவிகாவும் டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது அப்பதான் ஒரு விஷயமே தெரியும். என்ன அப்படின்னா அந்த குழந்தை இதை போல அவங்க அப்பா ரொம்ப கொடுமைப்படுத்தினதாகவும் அந்த குழந்தைய இந்த குழந்தையோட சித்தப்பா தான் எப்படியோ சேஃப் பண்ணி கூட்டிட்டு வர்றதாகவும் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்கிற தேவிகாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க. கூட டேனி என்ன விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான், இவனை நம்ம யூஸ் பண்ணிக்கல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் அந்த சித்தப்பா ஒரு விஷயம் சொல்லுவாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இது போல அந்த பொண்ணு பாட்டு பாடி இது போல காசு சம்பாதிச்சிட்டா அப்படின்னா அந்த காசை கொடுத்துட்டு லீகலா சைன் பண்ணி அந்த குழந்தைய நான் என்னோட கஸ்டடியில எடுத்துக்கிறது எனக்கு சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாருங்க. இங்க அப்படியே கட் பண்ணா ஜுகியை தான் காட்டுவாங்க. ஜுகி அந்த போட்டோகிராஃபர் ரொம்ப காஸ்ட்லியா காசு கொடுத்து செலவு பண்ணி கூட்டு வந்திருக்கிறதுனால இப்ப தேவிகா வீட்டுல தான் கேட்பாங்க தேவிகா எப்பதான் வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தங்கச்சி என்ன பண்றா அப்படின்னா அது போல அவ தப்பிச்சு ஓடி போயிட்டா அப்படின்ற விஷயத்த மொத்தமா உடச்சு போட்டுரும். ஸோ அதனால என்ன ஜுகி டென்ஷனே அவளுக்கு ஃபோன் பண்ணுங்க, எங்க இருக்கா என்ன ஏதுங்கிறது எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தங்கச்சி ஃபோன் பண்ணுவாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா அடிச்ச ஃபோன் டைரக்டா தேவிகாக்கு தான் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது போல எடுத்து இது போல பேசுவாங்க. என்ன அப்படின்னா எந்த இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி விசாரிச்சுட்டே இருக்கும்போது அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா பாதி டிராவல்ல இருக்கேன், நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ இதை கேட்குற ஜுகி வாங்க கிளம்பலாம், இவன் தான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி சொல்றாள் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா
ஜுகி வந்து என்னன்னா தடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா வந்து வீட்ல இருக்கிறவங்க வந்து பார்த்துக்கலாம் மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப தேவிகா என்ன விஷயம் சொல்லுவாங்க திரும்பி ஃபோன் பண்ணி அப்படின்னு பார்த்தா, நான் அது போல ஹைதராபாத் தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உளறிடுவாங்க. இத கேட்கிற ஜுகி வந்து டென்ஷன் ஆயி வாங்க ஹைதராபாத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாரி காமிச்சிருப்பாங்க. இப்ப என்ன ஆகும்னா, இந்த செகண்ட் ஹீரோ என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தா, நீங்க வந்து திரும்பி போறதாங்க சேஃப். ஏன்னா வந்து உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. நீங்க வந்து தேவையில்லாததுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனையில வந்து எதுக்கு என் கூட வரீங்க? நீங்க வந்து ரிட்டர்ன் போறதே சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க தான் ஜோசியர காட்டுவாரு. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, தேவிகா எவ்வளவு சீக்கிரம் நான் திரும்பி வராளோ அவளுக்கு அதான் நல்லது. அப்படி இல்லைன்னா அவளுக்கு உயிரே பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்ல நம்ம தேவிகா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நான் போறது தான் கரெக்டான முடிவு ஹைதராபாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிற மாதிரி டோல் 3 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹைதராபாத் வந்திருப்பாங்க. ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்கும்போது திருப்பி அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வரும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, யாரோ ஒரு மர்ம நபர் வந்து தாக்குற மாதிரியும், நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஸ்பாட்லயே இறந்து போற மாதிரியும் கனவு வந்த உடனே, நம்ம ஹீரோயின் தேவிகா என்ன பண்ணுவாங்கன்னா, துடிச்சு புடிச்சு எழுந்து போயிடுவாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா மறுபடியும் தேவிகா வீட்ல தான் காட்டுவாங்க. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, வீட்ல இருக்கிறவங்க வந்து ஒளிஞ்சு பார்த்துட்டே இருப்பாங்க. ஜக்கி என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன ஆகும்னா, தங்கச்சிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். என்ன அப்படின்னு பார்த்தா, தேவிகாவோட ஃப்ரெண்டான ஆனி தான் ஃபோன் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, தேவிகா அது போல தப்பிச்சு போயிட்டாலாமே, எனக்கு கேள்விப்பட்டேன். ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து அவன் ஜக்கிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேற யாராவது கல்யாணம் பண்ணா கூட சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்க ஜக்கியோட வீட்ல தான் காட்டுவாங்க. இத கேட்கறவங்க அப்பா வந்து ஏன்டா பொசக்கட்டவனே என்னடா பண்ணி வச்சிருக்க? அந்த பொண்ண வந்து இது போல அமுச்சு வச்சுட்டு நீ என்ன இங்க குசலம் விசாரிச்சுட்டு இருக்கியா? ஒழுங்கு மரியாதை என்ன பண்ணி எதுவுமே தெரியாது. அந்த பொண்ண ஒழுங்கு கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்து அவள வீட்ல இருந்து அடக்க ஒடுக்கமா உட்கார வை. அதான் வந்து கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமே காமிச்சிருப்பாங்க. இங்க நம்ம தேவிகா வீட்ல தான் திரும்பியும் காட்டுவாங்க. அவங்களும் வந்து சரி எப்படியாவது தேவிகாவ கூட்டு வரது தான் கரெக்டான பிளானு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, டக்குன்னு ஜுக்கி வந்து வாங்க எல்லாரும் ஹைதராபாத் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல தூக்கி போட்டு எல்லாரையும் தேவிகாவோட மொத்த ஃபேமிலியும் கூட்டு போற மாரி காமிச்சிருப்பாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ டேனி திரும்பி ஃபிளாஷ்பேக்ல ஆரம்பிப்பாரு. என்ன அப்படின்னா, அந்த பாட்டி கிட்ட அதான் காயத்ரின்றவங்கள்ட்ட போயிட்டு, இது போல உங்க அனாதை இல்லமும், உங்கள்ட்ட காசும் சேஃபா வந்து சேரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. இங்க அப்படியே கட் பண்ணா, அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு குடுத்ததுக்கு அப்புறமா, நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த காச எடுத்துட்டு போயிட்டு அவங்கள்ட்ட குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணா, துர்கா இங்க ஒரு ட்விஸ்ட் குடுத்திருப்பாரு. என்ன அப்படின்னா, இத போல துர்காவுடைய ஒய்ஃப் தம்பி கிட்ட ஃபோன் பண்ணி, இது போல வந்து அந்த பத்திரமும் வேணும், எனக்கு பணமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாரி காமிச்சிருப்பாங்க. இங்க அப்படியே ராத்திரி தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து அந்த கோயில் கிட்ட வந்து நின்னு, சரி ஓகே சாமி கிட்ட கும்பிட்டுட்டு காசு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணா, அங்க தான் அவர் ஃப்ரெண்டே ஒரு ட்விஸ்ட் குடுப்பாரு. எனக்கு அந்த பணமும் வேணும், எனக்கு அந்த பத்திரமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இத கேட்கிற நம்ம டேனி என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஹீரோ டேனி என்ன சொல்லுவாருன்னா, என்னடா பேசுற? நம்ம பேசின டீல் இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து பணத்த எடுத்துட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா அந்த பணத்த எடுத்துட்டு நான் போகாம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் என்ன ஆகும்னா, டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோ டேனிய அங்கேயே குத்தி கொன்னுடுவாரு. இத பார்க்குற நம்ம ஹீரோ டேனி என்ன பண்ணுவாருன்னா, "டேய் என்னடா காரியம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவர வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறதுக்குள்ள, அவரு என்ன பண்ணுவாருன்னா, பயங்கரமா தாக்கிட்டே இருப்பாரு நம்ம ஹீரோ டேனி. அவரு என்ன பண்ணாருன்னா, "அந்த பணத்த நான் எடுத்துட்டு போய் குடுக்க தான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது, ஏதோ ஒரு கட்ட வந்து நேரா அவரு மண்டையில அடிச்சு, அவரும் வந்து நில குழஞ்சு அங்கேயே ஒரு கல்லுல வந்து கீழ விழுவாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான்னா, டக்குன்னு எடுத்து அவர வந்து கல்லுலயே அடிச்சு அடிச்சு கொன்னு அங்கேயே சாவடிச்சுருவான். இத பார்க்குற டேனி என்ன ஆயிடும்னா, அவரு இறந்து போய் ஆன்மாவா வந்து தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாரு. ஆனா அவரால தாக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவரு இறந்து போயிட்டாருங்கிறதே அப்பதான் அவருக்கு அந்த இடத்துல தெரியும். அப்பதான் நம்ம ஹீரோ டேனி வந்து அந்த ஆன்மாவா இருக்கும்போது என்ன சொல்லுவாருன்னா, "இந்த பணத்த தயவு செஞ்சு எடுத்துட்டு போகாதடா. அந்த ஒரு குடும்பமே வந்து அழிஞ்சு போயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல சொல்ல அந்த ஆன்மாவா இருக்கும்போது சொல்ல சொல்ல கேட்காம, அவரோட ஃப்ரெண்டு வந்து அந்த பணத்த எடுத்து திரும்ப ஃபோன் பண்ணி யாருக்கோ வந்து கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாரி காமிச்சிருப்பாங்க. இங்க அப்படியே அந்த அனாத ஆசிரமத்த தான் காட்டுவாங்க. துர்காவும் என்ன பண்றாருன்னா, காசு தான் வந்து அவர்ட்ட வந்துருச்சுல்ல. ஸோ அதனால வந்து எல்லாரையுமே வந்து தொரத்தி அடிச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இப்பதான் வந்து இந்த மொத்த ஃபிளாஷ்பேக்கையும் சொல்லும்போது, இத கேட்கிற தேவிகாவும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, "நான் உனக்கு பிளான் பண்றேன். தயாரா இரு. நம்ம போயிட்டு அந்த பத்திரத்தையும் எடுக்கிறோம், பணத்தையும் எடுக்கிறோம். அந்த நீ சொன்ன வாக்கையும் காப்பாத்துறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற மாரி காமிச்சிருப்பாங்க. இங்கே கட் பண்ணா அந்த காம்படிஷனுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ, தேவிகா, அப்புறமா அந்த குட்டி குழந்தை எல்லாருமே வந்துட்டு இது போல ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் சைன் ஆயிடுச்சுங்க. அடுத்த வாரம் வந்து காம்படிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாரி காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ டேனியும் தேவிகாவும் ஒரு பிளான் போடுவாங்க. என்ன அப்படின்னா, துர்காவோட வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு முக்கியமான பொருள எடுத்தோம் அப்படின்னா வந்து இது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, அப்பதான் தேவிகா வந்து நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, "இன்னைக்கு ராத்திரி வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போணுங்க. இது போல வந்து அரேஞ்ச் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "எப்படிங்க அரேஞ்ச் பண்றது? அதுவும் ராத்திரி நேரத்துல போகணும்னு சொல்றீங்களே, உங்களுக்கு ரிஸ்க் ஆச்சுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தம்போது தான், அப்பதான் டேனி என்ன சொல்லுவாருன்னா, "இவன் உண்மையிலே லவ் பண்றான் போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாரி காமிச்சிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, அப்பதான் ஒரு விஷயம் சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, "டேனிக்கு இது போல நான் சாகறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் குடுத்தேன். ஆனா வந்து அவன் அத யூஸ் பண்ணிக்க தெரியல. கோடி கோடியா அவ்வளோ பணம் இருக்கு அப்படிங்கும்போது, நான் என்ன பண்ண முடியும்? அதனால தான் நான் அவன போட்டு தள்ளிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போதே, டக்குன்னு வந்து சேர் வந்து அவர் மண்டையில விழும். யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா,
துர்காவோட ஒய்ஃப் தான் வந்து அடிச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அப்ப அவங்க துருவி துருவி விசாரிப்பாங்க. என்ன அப்படின்னா, உன்னை அடிக்க சொன்னதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எங்க காசு வச்சிருக்க அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு, காசு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்து நான் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இங்க கட் பண்ணா தேவிகா வந்து கரெக்டா அந்த துர்காவோட வீட்டுக்கிட்டே வந்திருப்பாங்க. அப்பதான் வந்து நம்ம டேனி சொல்லுவாரு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தான் எனக்கு வந்து காசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா இவங்க எதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பணத்தை எடுக்கணும். இவங்களும் வந்து ஒரு சைடுல அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, யார் வீடுங்க இது? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நாங்க ஒரு முக்கியமான பொருள் எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் 2 பேரும் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம டேனி வந்து வழி சொல்ல, நம்ம ஹீரோயின் தேவிகாவும் வந்து ஒரு ஒரு இடமா போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது, இந்த இடத்துல தான் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேனி சொன்ன உடனே, நம்ம ஹீரோ, ஹீரோயினும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு சவுண்ட் கேட்கும். என்ன அப்படின்னா, துர்காவும் வந்து வந்திருப்பாங்க. துர்காவும் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, அந்த பையனை கூட்டிட்டு வந்து பணம் இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக கூட்டிட்டு வந்துருவாரு. இங்க அப்படியே கட் பண்ணா தேவிகாவை தான் காட்டுவாங்க. அவங்களும் வந்து கஷ்டப்பட்டு அந்த பணத்தோட அந்த பையை வந்து கஷ்டப்பட்டு தோண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது, டேனி வந்து சீக்கிரம் வா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பார்த்தா துர்காவுக்கு அதிர்ச்சியா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா, பணமே இருக்காது, பையும் இருக்காது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா வந்து இதை பார்த்துட்டு இருக்க தேவிகாவும் செகண்ட் ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கும்போது, துர்கா இவன் தான் அப்படிங்கிறத தேவிகாவும் கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, துர்கா என்னதான் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, அப்பதான் இந்த பக்கம் டேனி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இந்த பக்கம் வழி இருக்கு, தேசம் சீக்கிரம் தப்பிச்சு வாங்க துர்கா பார்க்கறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஹீரோயின் தேவிகா வந்து வந்துகிட்டே இருக்கும்போது கணத்துல சின்ன காய அடிபட்டுரும். அவங்களுக்கு வந்து அதை பார்த்த உடனே சரி இப்பதான் சான்ஸே தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறத துர்காவோட ஆளும் பார்த்துட்டு, அண்ணா யாரோ தப்பிச்சு போறாங்க, அவங்கள்ட்ட தான் எனக்கு பணப்பை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்படியே கட் பண்ணா தேவிகா வந்து தப்பிச்சு வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்பதான் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்க அந்த லேடியும் கேட்பாங்க, ஏன்டா அப்படி அத்தராத்துல வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பொண்ணு யாரா அப்படிங்கும்போது, இவங்க என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா டேனி ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன அப்படின்னு பார்த்தா, இதை போல வந்து ஜுக்கி வந்திருக்கான், அவன் உன்னை தேடி தான் வந்திருக்கான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தேவிகாவும் செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. இந்த பொண்ணு வந்து யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜுக்கி தான் வருவார். அவரு வந்து எல்லா வீட்டெல்லாம் மொத்தமா வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் விஷயமே தெரியும். அந்த பொண்ணு ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே, சரி ஓகே பிரச்சனை வேணாம். நம்ம வந்து தேசம் தப்பிச்சு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் கரெக்டான விஷயம். மொத்த வீட்டையும் தேடி பார்ப்பாங்க. ஆனா மொத்த வீட்ல ஒரு இடத்துல கூட நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே, சரி ஓகே மேடம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ டேனியும் தேவிக்கும் ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. துர்கா வீட்டுக்கிட்டே வந்து என்ன அப்படின்னா, இது போல வந்து மேல் வீட்டில் தான் வந்து பத்திரம் இருக்கும். அது எப்படியா வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம பார்த்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்பதான் ஹீரோயின் தேவிகா வந்து துர்காவை ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பாங்க. ஆக்சுவலா வந்து இருட்டில் வந்து துர்கா சரியா தெரிஞ்சிருக்க மாட்டார். ஸோ அதனால இப்பதான் வந்து என்ன ஆகும்னா, அந்த கனவுல வந்த முகம் வந்து இவர் தானுன்ற மாதிரியும், அப்ப வந்து இவரால தான் அடிச்சு நான் இறந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஹீரோயினும் வந்து டேனி கிட்ட சொல்லும்போது, டேனி ஒரு விஷயம் சொல்லுவார் என்ன பண்ணா, அதெல்லாம் ஒன்றாகாது பார்த்துக்கலாம், ஆனால் ஜாக்கிரதையா நம்ம எடுத்துட்டு வரணும். அவன் கண்ணில் மட்டும் மாட்டிட்டான் அப்படின்னா அவன் உண்மையிலேயே கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம ஹீரோயினும் வந்து கேட்டுட்டு சரி எப்படி பிளான் பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம செகண்ட் ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஒரு காலை கொடுத்து இதை போல வந்து துர்காவோட ஒய்ஃப் கிட்ட டேனி குரல்ல பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, இது போல வந்து பணம் என்கிட்ட இருக்கிறதாவும் பத்திரத்தை வந்து நான் எப்படியாவது உன் வீட்டுக்குள்ள வந்து எடுத்துருவேன், அப்படி நான் எடுத்துட்டேன் அப்படின்னா வந்து உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் சும்மா ட்ரையல் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா நிஜமாவே வந்து டேனி நம்ம ஹீரோட வாய்ஸ்ல பேசுறத இவங்களும் பார்த்துட்டு, டே டேனி உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேசி முடிச்ச துர்காவோட ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா வந்து லாக்கர்ல உள்ள திறந்து பார்த்தா பத்திரம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, பத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க சந்தோஷமா கீழே இறங்கி போவாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவையும் தேவிகாவையும் தான் காட்டுவாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மேல இருக்கிற லாக்கருக்கு தான் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு இடமா வந்துகிட்டே இருக்கும்போது அவங்களும் கரெக்டாக லாக்கர் கிட்ட வந்துருவாங்க. லாக்கர் கிட்ட வந்தவங்க லாக்கர் பாஸ்வேர்ட்லாம் போட்டுட்டு அந்த பத்திரத்தை எடுத்துட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டே இருக்கும்போது, பின்னாடி ஒரு வந்து துர்காவோட அடியாட்கள் ஒருத்தன் வந்துட்டு இது போல வந்து லாக்கர் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா நம்ம தேவிகா ஓடி போறதை பார்த்த உடனே துர்காவோட ஒய்ஃப் கிட்ட வந்து சொன்னதுக்கு அப்புறமா அவங்களும் வந்து துப்பாக்கி எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் தேவிகா வந்து சுட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ டேனி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, அவ வரா அப்படின்னு சொல்லிட்டு தேவிகா வந்து ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டு அவங்கள திசை திருப்பிட்டு கீழே அவங்களையும் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் துர்காவோட ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவிகா கிட்ட துப்பாக்கி வச்சு சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இங்க என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம ஹீரோயின் தேவிகா வந்து தப்பிச்சு வந்துகிட்டே இருக்கும்போது துர்கா கிட்ட மாட்டிடுவாங்க. இப்போ வந்து ஆக்சுவலா அந்த கனவுல வந்து உண்மையாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்தா, துர்கா வந்து நம்ம ஹீரோயினை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வரும்போது அவரும் ஒரு கல் எடுத்து அடிக்க வருவாரு. ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் தேவிகா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, கீழே இருக்கிற ஒரு கல் எடுத்து துர்காவோட மண்டையில நச்சுன்னு ஒரு அடி அடிச்சிருவாங்க. அவரும் வந்து அங்கேயே கீழே விழுந்துருவாரு. இப்போ துர்காவோட ஒய்ஃப் என்ன பண்ணாங்க அப்படின்னா, துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் தேவிகா வந்து மறைஞ்சு தப்பிச்சு ஒரு வழியா எப்படியோ கடைசியில வந்து அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா, துர்காவோட அடியாட்களும் வந்து தேவிகா துரத்திட்டே வரும்போது அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பிச்சு நேரா எங்க வருவாங்க அப்படின்னு தப்பிச்சு நம்ம ஹீரோயின் தேவிகாவும் எந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, காயத்ரி அதான் கோவை சரளா மேம் பார்க்க வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த பத்திரத்தை கொடுத்துட்டு மேற்கொண்டு அந்த அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கரெக்டாக போய் காயத்ரி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே இப்போ அவங்களையும் வந்து எழுப்பி விட்டு சொல்லுவாங்க. இது போல என்னன்னா, இது போல உங்க பத்திரம் இந்தாங்க, அதே மாதிரி வந்து உங்களுக்கு பணமும் வந்து டேனி வந்து கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்குற கோவை சரளாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா,
டேனி சொன்ன மாதிரியே வந்து வேலையை செஞ்சு முடிச்சிட்டான். அவன் என்ன வந்து என்கிட்ட கரெக்டாக சொன்னான். அது போல் வந்து உங்கள் பத்திரமும் சரி உங்கள் ஆசிரமும் கரெக்டாக வந்து உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை அவன் நிறைவேற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட அக்ரிமெண்ட் கான்ட்ராக்டையும் கிழிச்சு போட்டது. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயின் தேவிகா சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, இத்தனை குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து அம்மா, ஸோ நீங்கள் தான் வந்து எங்களுக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்குற டேனிக்கும் வந்து மனசுல சந்தோஷமா இருக்கும். அவர் வந்து கடைசியில் மறைஞ்சு போயிடுவார். என்ன அப்படின்னா அவரோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். ஸோ இதனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்த இடத்துலயே வந்து அங்கேயே மறைஞ்சு போயிடுவார். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த குழந்தைங்கிட்டே தகசமாக வந்து நம்ம ஹீரோயின் பேசி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஃபோன் கால் பண்ணுவாங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக தான் தங்கியிருந்தாங்க இல்லையா, அந்த லேடிக்கு ஃபோன் பண்ணி இதை போல் வந்து ஒரு என்ஜிஓ உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அந்த என்ஜிஓ என்ன ஏது அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா தான் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. யாரை பற்றினா நம்ம ஹீரோயின் தேவிகாவும் வந்து யாரை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா துர்காவை பற்றி தான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கப்புறமா இது கேட்குற அந்த என்ஜிஓ லேடியும் என்ன பண்ணுவாங்கன்னா துர்கான்றதை நானும் யார் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட் பண்ணால் துர்காவை தான் காட்டுவாங்க. அவர் வந்து டேனி எங்கே ஏதுங்கிறதே தெரியாதனால அவன் கடைசியில் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இருப்பார் இல்லையா, அவர் வந்து போட்டு தள்ளிடுவாங்க. யாருன்னா துர்காவோட ஒய்ஃபே போட்டு தள்ளிடுவாங்க. அவரும் இறந்து போனதுக்கு அப்புறமா தான் இப்போ விஷயமே தெரியும். என்ன அப்படின்னா அந்த இடத்துல யாரோ வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் என்ன ரீசனுக்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ டேனி மூலியமாக தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறமா துர்காவையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. துர்காவோட மொத்த ஆட்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா இங்கே நம்ம ஹீரோயின் தேவிகா காட்டுவாங்க. என்ன அப்படின்னா அவங்க நம்ம ஹீரோ சொன்னதுனால வந்து அவரும் வந்து அவங்களும் மொத்த வேலையும் ஃபுல்ஃபில்லாக முடிச்சு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இதை பார்க்குற ஹீரோ வந்து நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபஸ்ட்டே ஆக்சுவலாக மறைஞ்சு போயிடுவார். ஆனால் திரும்பியும் வந்து நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டினது சுற்றி முற்றி தேடி பார்ப்பாங்க நம்ம ஹீரோ டேனியை. ஆனால் நம்ம ஹீரோ டேனி இருக்க மாட்டார். ஸோ இதனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் சரி செகண்ட் ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி எந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்கன்னா அந்த குழந்தையோட காம்படிஷனுக்கு தான் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அந்த குழந்தைய பாட்டு பாடிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோனுக்கு வந்து நம்ம ஹீரோ டேனி பாடுற வாய்ஸ் கேட்ட உடனே நம்ம ஹீரோனுக்கு கேட்குற ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ சுற்றி முற்றி வெளில வந்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ டேனியை ஃபஸ்ட் டைம் எந்த இடத்துல மீட் பண்ணது, எப்படி வந்து அந்த ஒரு லவ்ங்கிறது வந்து கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இடமா வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா டேனி இனிமேல் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரியும் திரும்பி அப்படி வரான் அப்படின்னா வந்து என்ன இதில் வருவான் அப்படிங்கிறதே தெரில அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஹீரோ டேனி ஒரு விஷயம் சொல்லுவார். திரும்பி நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னா வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கண்ணை தொடச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு ஜுகி வந்துருவார். அவரு பிடிச்சி சரமாரியாக திட்டுவார். பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, பொண்ணை வந்து ஊர் சுற்ற வச்சிருக்கீங்க அப்படி இப்படி எல்லாத்தையும் பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல சொல்கிறாங்க, டேய் உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கிறடா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மைண்ட் செட்லேயே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக போட்டு உடச்ச உடனே அந்த இடத்துல கேட்குற ஜிகியும் வந்து என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா தேவிகா வீட்லேயே வந்து சொல்லுவாங்க, சரி ஓகேம்மா இன்னைக்கு தான் நீ வந்து கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்க, நாங்கள் தான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டோம், நீ வந்து கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் அப்படியே ஒரு சில மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயின் தேவிகா சொன்ன மாதிரியே அந்த சித்தப்பாவோட குழந்தை இருக்கும் இல்லையா, அந்த குழந்தைய வந்து கோர்ட் ஆர்டர் மூலியமாக ஸ்டே வந்து காசை கொடுத்து அந்த குழந்தைய வந்து சேஃப்டி படுத்தினதுக்கு அப்புறமா இங்கே இன்னொரு விஷயம் நடக்கும். ஆக்சுவலாக தாத்தாக்கு வந்து தேவிகாவுக்கு வந்து அந்த சக்தி இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. இப்போ யாரோ ஒரு லேடி வந்து இதை போல் வந்து அந்த தாத்தா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறத தேவிகாவும் சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து விஷயமே தெரியும். என்ன அப்படின்னா தாத்தாக்கும் தேவிகாவுக்கும் இந்த சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைசியில் எதோட முடிப்பாங்க அப்படின்னா செகண்ட் ஹீரோக்கும் நம்ம தேவிகாவுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்த ஒரு ஆன்மாவும் மேற்கொண்டு துர்கா அப்புறமா வந்து ஜுக்கி இவங்களோட சேர்ந்து இருக்கிற மாதிரியே காமிச்சு கடைசியாக அந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இன்னொரு விஷயம், நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டெயின் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணாமல் பார்க்குறீங்க. டாடா பை பை.